every point ordered pair வந்து x, y. x coordinate தான் first, y coordinate தான் second. x 0 ன்னு போட்டா y யும் 0 தான் சார். பாபா எப்போ ஒர்க் பண்ணுவார்னா நீ சோகமா வந்தாதான். x -1 னா y எவ்வளோ? இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணினா இந்த கிராஃபோட கம்மியான வேல்யூ வந்து 0. சார் yக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராதா சார்? டேய் y நெகட்டிவா இருக்க முடியாதுடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கிராஃபை வரையலாம். வாங்க என் கூட ட்ரை பண்ணுங்க. ஸோ முதலாவது நான் வந்து y ஆக்சிஸ் வரைகிறேன், அப்புறம் x ஆக்சிஸ் வரைகிறேன். ஸோ இதான் என்னோட x ஆக்சிஸ், இதான் என்னோட y ஆக்சிஸ். சரியா? ஸோ x ஆக்சிஸ்ல வா பிளாட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸோ 0 1 2 3 4 5, அப்புறம் நெகட்டிவ்ல -1 -2 -3 -4 -5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம y ஆக்சிஸ்லயே மார்க் பண்ணிடலாம். 1 2 3 4 5 and y axis -1 -2 -3 -4 and so on. So இப்போ x 1 னா y எவ்வளோ? நம்ம y என்னது? y தான் மாடுலஸ் ஆஃப் x. சரியா? y தான் மாடுலஸ் ஆஃப் x. so இங்க x 1 னா y எவ்வளோ? Very good, Daswini. Superb. Magnus. Very good. Speech and general knowledge. I show slow. Sarvesh. Fantastic, pasangla. All of you are absolutely right. So, x 1 na y 1. So, x 1 na y 1. pasangla. நம்ம வந்து coordinate geometry 10th ல படிச்சிருக்கோம்ல. 10th ல என்ன படிச்சீங்க? Every point ordered pair வந்து x, y. x coordinate தான் first, y coordinate தான் second. கரெக்டா? x coordinate பேரு abscissa, y coordinate பேரு ordinate. so x coordinate தான் first எழுதணும், y coordinate. கரெக்டா? so அப்ப x 1 னா y 1. அப்ப இதான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் எங்க வரும்? இங்க வரும். ஏன்னா x 1 y 1. so இதான் அந்த பாயிண்ட். இப்போ அடுத்தது x 0 னா y எவ்வளோ? சார் x 0 ன்னு போட்டா y யும் 0 தான் சார். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க 0 உள்ள போட்டா மாடுலஸ் ஒண்ணுமே பண்ணாது. மாடுலஸ் எப்போ ஏதாச்சும் பண்ணுனா நெகட்டிவா வந்தாதான். பாபா எப்போ ஒர்க் பண்ணுவாரு? பாபா எப்போ ஒர்க் பண்ணுவாருன்னா நீ சோகமா வந்தாதான், நீ துக்கத்தோட வந்தாதான், நீ ப்ராப்ளம்ஸோட வந்தாதான். ஸோ அதே போல மாடுலஸ் எப்போ ஒர்க் பண்ணுவாங்க? உள்ள இருக்க வேல்யூ நெகட்டிவா இருந்தாதான் அது மாற்றும், இல்லாட்டி அது அப்படியே தான் இருக்கும். ஸோ x 0 னா y யும் 0. ஸோ அப்ப ஆரிஜின் 0,0. இது ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்தது x -1 னா y எவ்வளோ? சார் x -1 னா y வந்து மாடுலஸ் ஆஃப் -1 சார். மாடுலஸ் ஆஃப் -1 எவ்வளோ? சார் மாடுலஸ் ஆஃப் -1 இப்போ வந்து பாபா ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். பாபா என்ன பண்ணுவாரு? நெகட்டிவா இருக்கவன பாசிட்டிவ் ஆக்கிடுவாரு. ஸோ நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? -1,1. ஸோ -1,1 னா இந்த பாயிண்ட் x -1 y 1. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு 10-20 பாயிண்ட் மார்க் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஐ வாண்ட் யூ டு சால்வ் திஸ் பசங்களா. சரியா? So x 2 என்னது? சார் x 2 னா y யும் 2 சார். ஏனா x பாசிட்டிவா இருந்தா மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஒண்ணுமே பண்ணாது சார். So x 2 னா y யும் 2. x -2 னா y 2 தான் சார். ஏனா x -2 னா y 2 தான். ஏனா x -2 னா the modulus will make it positive. இல்லையா? x -2 னா the modulus will make it positive. So it will be +2 y. So x -2 னா y +2. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணினா சார் ஒரு அழகான V shaped கிராஃப் வருது சார். இந்த கிராஃப் பேர் தான் மாடுலஸ் ஆஃப் x. So y equal to mod x is a V shaped graph. It's a V shaped graph. The lowest value, the least value is 0 at origin. So இந்த கிராஃபோட கம்மியான வேல்யூ எவ்வளோ? இந்த கிராஃபோட கம்மியான வேல்யூ வந்து 0 எங்க? ஆரிஜின்ல. and இந்த பாயிண்ட் வந்து it is called as a sharp edge. It is called as a sharp edge.
இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் நோட் பண்ணிக்கோங்க. நான் லேட்டர் ஆன் நீங்க 12th வரப்போ டிஃபரன்சியேஷன்ல திருப்பி சொல்லி தருவேன். ஷார்ப் எட்ஜ் ஆர் அ ஷார்ப் கார்னர், ஷார்ப் எட்ஜ் ஆர் அ ஷார்ப் கார்னர். ஏன் இதை சொல்றேன்னா நம்ம 12th படிப்போம். these points are non differentiable, these points are non differentiable. ஓகேவா? அது என்ன மீனிங் சார்? நான் டிஃபரன்ஷியபிள்னா என்னது சார்? அது நான் 12th சொல்லி தரேன். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோ. 12th பசங்களுக்கு புரியும், 11th பசங்களுக்கு புரியாது, பரவாயில்ல. 11th இது போதும். சரியா? முன்னாடி போலாமா? shall I move forward? are you guys ready? சார் yக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராதா சார்? டேய் y நெகட்டிவா இருக்க முடியாதுடா. ஏன்னா y is modulus of x. modulus of x நெகட்டிவா இருக்கவே இருக்காது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. modulus of x cannot be negative. சரியா? are you all clear? சந்தோஷமாடா? கிராஃபும் கத்துக்கிட்டோம்டா. this is such a great achievement. 10th ஆரம்பத்திலே நீங்க எல்லாம் கிராஃப் கத்துக்கிறீங்க of modulus. this is huge. 11th ஆரம்பிக்க கூட இல்லை and still you are able to catch up. you guys are amazing பசங்களா. போடுறா ஒரு AD square, ஒரு fire. I am so happy பசங்களா.